மேடம். வணக்கம். 2026ல யார் ஆட்சிக்கு வருவாங்க? யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. இது யாருக்கு தெரியாது பாரு. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? போட்டியிடுற வேட்பாளர் இருக்குதா? ஐயா, இது யாருக்கு தெரியாது பாரு. எவ்வளவு ரூபாய் கொடுத்தா ஓட்டு போடுவீங்க? எவ்வளவு கொடுப்பாங்க அது நீங்களே சொல்லுங்க. தெரியலமா எவ்வளவு கொடுப்பாங்கன்ட்டு. எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியாதுன்னா நான் யாருக்கு ஓட்டு போடணும்னு தெரியாது. ரொம்ப இடக்கு முடக்காவே பேசிட்டு. ஏமா பணம் வாங்கி ஓட்டு போடுறது தப்புன்றாங்களே, அவங்கள கைது பண்ணலான்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்குற லட்சம் பேரை கைது பண்ண சொல்றதை விட கொடுக்குற 10 பேரை பார்த்து கைது பண்ண சொல்லுங்க. அதுவும் கரெக்ட் தான். இலவசம் எது கொடுத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்க? இலவசம் நாங்க எப்ப கேட்டிருக்கோம்? அவங்களா கொடுத்தா அதுக்கு பேர் இலவசமா? இதுவும் நியாயமான கேள்வி. அரசியலுக்கு வராங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? நாங்க எதுவும் எதிர்பார்க்கல, அவங்கதான் எங்க கிட்ட ஓட்டு எதிர்பார்க்கறாங்க. அவங்கதான் எதிர்பார்க்கறாங்க. கரெக்ட். எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் ரொம்ப கூட்டம் வருது, அது எப்படிமா? ஒரு நாள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வருமானத்தை விட இந்த மாதிரி கூட்டத்துக்கு போனா சம்பளம் ஜாஸ்தியா தராங்க, அதனால கூட்டம் வரதான் செய்யும். ஓ, அப்ப கட்சி கூட்டம் இல்ல, வேலை வாய்ப்பு இது. நீங்க ஓட்டு போட்டுட்டீங்களா, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. நான் 3 ஓட்டு போட்டிருக்கேன். ஐயோ, ஏன் பதறீங்க? 3 ஓட்டு தானே போட்டிருக்கேன். கள்ள ஓட்டு, திருட்டு ஓட்டு, தெரிஞ்சா உன்னை உள்ள புடிச்சு போட்டுருவாங்க. என்னையா உள்ள பிடிச்சு போட போறாங்க? கவுன்சிலருக்கு ஒரு ஓட்டு, எம்எல்ஏக்கு ஒரு ஓட்டு, எம்பிக்கு ஒரு ஓட்டு, 3 ஓட்டு தானே. ஓ, நீங்க அப்படி சொன்னீங்களா? 3 ஓட்டுன்னு பதறிட்டேன். சட்டு போட்டு யோசிக்கலுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலை இருக்கு அவனுக்கு. 10 வீட்டுல போய் 10 பாடம் ஜெயிக்கிறது நிறைய வேலையா. 18 வயதுக்கு மேல் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், 18 வயசுக்கு மேல அவன் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண தெரியுமா? அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அது மாதிரி சொல்லுங்க. அவன் குழந்தைமா, அது பொண்ணா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் 18 வயசு. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, உலகம் தெரியாத ஒருத்தர் எப்படிமா குடும்பத்தை நடத்த முடியும்? உலகம் தெரியாதுன்ட்ட, வீட்டு நிர்வாகமும் தெரியாதுன்ட்ட, நாட்டுக்கு தலைவரை மட்டும் எப்படி தேர்ந்தெடுப்பான்? சரியான கேள்விங்க. தேர்தல் நேரத்துல கட்சியும் கூட்டணி அமைக்கிறாங்கல்ல, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சொல்றேன். யார் சீட்டு அதிகமா தராங்களோ அவங்க கூட சேர்றாங்க. இதுல நாட்டு மக்களுக்கு எப்படி நல்லது செய்வாங்க? நாமாவது சொல்றீங்க. சுத்தி போடணும், போட முடியாது, ஏன்னா நீயே பூச்சிருக்கா சைஸ்ல. அது விடுமா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வைக்கிறாங்களே, அது ரொம்ப கஷ்டமா இல்ல? வருஷம் வைக்கலாம்ல. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வச்சா எங்க பணத்தை செலவு பண்றது எங்களுக்கு தாங்க முடியல. இதுல வருஷம் வர வைக்கணுமா? அதுவும் கரெக்ட் தாமா. நம்ம பணம் எப்படி எப்படியோ போயிட்டு இருக்கு. இப்ப செல்போன் ரொம்ப முக்கியம், செல்போன் இருந்தாகணும்ன்ற நிலைமைக்கு நம்ம எல்லாமே வந்துட்டோம். அதுக்கு அடிமை ஆயிட்டாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடிமையா ஆகல, அடிமையா ஆக்கிட்டாங்க. எது ஆக்கிட்டாங்க? துண்ணுட்டாங்க. எப்படிமா? ஆதார் கார்டுக்கு போன் நம்பர் கேக்குறாங்க, ஓட்டர் ஐடிக்கு போன் நம்பர் கேக்குறாங்க, பேன் கார்டுக்கு போன் நம்பர் கேக்குறாங்க, ரேஷன் கார்டுக்கு போன் நம்பர் கேக்குறாங்க, டிரைவிங் லைசன்ஸ்க்கு போன் நம்பர் கேக்குறாங்க, பேங்க் அக்கௌண்ட்க்கு போன் நம்பர் கேக்குறாங்க. பின்ன இவ்வளவுக்கு போன் நம்பர் கேட்டா போன் யூஸ் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு பேசுறாங்க, தெரியாம பேட்டி கூப்பிட்டேன். ரொம்ப கஷ்டம் சார். கேள்வி இருக்கா? முடிஞ்சதா? நான் அப்பவே சொன்னல எனக்கு வேலை இருக்குன்னு. நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வாமா. கடமை கிடையாது பெருக்குமா. ஐயோ, உலகம் உருடுன்னு போற மாதிரி இருக்கு. நிகழ்ச்சி பிடிச்சிக்கலாம் போ.